நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். கிரணோட பிரச்சனை முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் மனோவுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு சரியாயிட்டு வருது. அவங்க 2 பேரும் கிளம்பிடுவாங்க, கூட அம்முவும். அதுக்கு அப்புறம் நாம 2 பேரும் மட்டும் தானே இங்க தனியா இருப்போம். அண்ணன் அடிக்கடி இங்க வருவாரு. மச்சான தான் நான் விரட்டிடுவேன்ல. என்ன? அது இல்ல அது வந்து அம்மு போனதுக்கு அப்புறம் நம்ம வீடு வெறுமனேன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அத சரி பண்ணணும். ஒரு குழந்தை வேணும் இங்க வாசல்ல ஓடி விளையாடுறதுக்கு. அதுக்கு நம்ம ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கலாமா? அதுக்கு இல்ல, அத சரி பண்றதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. அது வந்து என்ன நீங்க இப்போ அதேதான். அம்மு தங்கம், நீ இன்னைக்கு இங்கே அம்மா தூங்க போற? ஆமா. அப்படின்னா நான் போங்க. குட் நைட். குட் நைட். என்னங்க கூப்பிட்டியா? அந்த கதவை மூடிட்டு போங்க. சரி சரி. நீங்க எதுக்குமா சிரிக்கிறீங்க? சும்மா. சரி நீ தூங்கு. ஹலோ அனு, நானே உனக்கு ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சேன். நாளைக்கு கரெக்டான டைமுக்கு சுவாமிஜி கிட்ட போகணும். லேட் பண்ணக்கூடாது. நீ ஆஃபீஸ் வந்துட்டு அங்கிருந்தெல்லாம் போக வேண்டாம், நானே வந்து பிக் பண்ணிக்கிறேன். உன் வீட்டு பக்கத்துல கொஞ்சம் தூரத்துல ரோட்டு கிட்ட வந்துரு, நான் உன்னை பிக் பண்ணிக்கிறேன். சரியா 8 மணிக்கெல்லாம் நீ எங்க வந்துரு. நாளைக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க முடியாது சார். அதை சொல்லதான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஆரம்பிக்க முடியாதா? நீ என்னன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? என்னதான் பிரச்சனை? மனோக்கு உடம்பு கொஞ்சம் முடியல, ரொம்ப வலி இருக்கு. நாளைக்கு நான் அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும், போய் தான் ஆகணும். அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போக வேற யாரும் இல்லையாங்க? எந்த ஒரு வேலையும் செய்யாம உங்க அப்பா வீட்டுல சும்மா தானே உட்கார்ந்து இருக்காரு. அவர்கிட்ட சொல்லு, மனோ ஹாஸ்பிட்டல் கூட்டு போவாரு. அவரு ரொம்பவே கவலையா இருக்காரு. நான் கூட இருக்க முடியலங்கிற கவலை அவருக்கு இருக்கு. என்ன வேலைக்கு போக வேண்டான்னு தான் அவர் சொல்றாரு, இல்லைன்னா லீவ் எடுக்க சொல்றாரு. அத அவங்க சொன்னதுக்கு நீ என்ன முடிவு பண்ணிருக்க? வேலையை விட்டுட்டு வீட்லயே இருந்து நீ அவனுக்கு சேவை பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டியா? நீ இப்ப வேற எதை பத்தியும் யோசிக்க கூடாது. நீ இப்ப உன்னை பத்தி மட்டும்தான் யோசிக்கணும். இங்க பார், நீ சொன்னதுனால தான் அவரை பார்க்கவே உன்னை கூட்டிட்டு போனேன். நீ மறந்து போன பழைய ஞாபகத்தை எல்லாம் அவர் திரும்ப கொண்டு வரலான்னு சொன்னாரனோ. அப்படி இருக்கும்போது நீ வரமாட்டேன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அவன் கூடவே இருந்து பார்த்துக்க அவன் என்ன சின்ன குழந்தையானோ? நீ சொல்றத வச்செல்லாம் பார்க்கும்போது உன்னோட அம்மாவும் மனோவும் உன்னை நல்லாவே ஏமாத்திருக்காங்க. உன்னோட நோயை அவங்க மறைச்சு வச்சுட்டாங்க, ட்ரீட்மெண்ட்டும் பண்ணவே இல்லை. ஒருவேளை உன் மேல அவங்களுக்கு அதிகமா பாசம் இருந்திருந்தா இந்நேரம் உன்னை குணப்படுத்திருப்பாங்களே. ஏதோ உன்கிட்ட இருந்து ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க.
அது என்ன விஷயம்னு உனக்கு தெரியணும்னா உன் பழைய ஞாபகம் எல்லாம் திரும்ப வரணும். அதுக்கு நீ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இப்போதைக்கு உங்க வீட்ல யார் சொல்றதையும் நீ கேட்காத. நீ எப்பவும் கூட இல்லாததுனால மனோ மேல உனக்கு அன்பில்லைன்னு அர்த்தம் இல்ல. நம்ம எல்லாத்தையுமே பேசி முடிவு பண்ணிட்டோம். நீ இப்படி யோசிக்கிறதே தப்பு அனு. நாளைக்கு காலையில சுவாமிஜியை போய் பார்க்கறோம், ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறோம். அதுல எந்த சேஞ்சும் கிடையாது. நாளைக்கு காலையில கார்ல நான் சொன்ன இடத்துல வெயிட் பண்றேன். நீ எங்க வர? நாளைக்கு ஹாஸ்பிடல் போகலன்னா மனோ ஒன்னும் சாக மாட்டானோ. அம்மா மணி என்ன தெரியுமா? நீ இன்னும் பிரஷ் கூட பண்ணல. எதுக்காகம்மா டெய்லி பல்லு தேய்க்கிறோம்? இதுக்கான பதில் உன் பல்லெல்லாம் புழு புடிச்சு கொட்டும் போது தெரியும். ரொம்ப கஷ்டமான வேலை இதுமா. அட தங்கம், நேத்து ராத்திரி நீ நல்லா தூங்குனியா? நல்லா தூங்கினேன். அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு தூங்கினேன். அது வந்து மாப்பிள்ள குளிக்கணுமா, குளிச்சுட்டு ஆஸ்பத்திரி போகணுமா. என்னால தனியா குளிப்பாட்ட முடியாது. அனுவையும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லு. அனு, இன்னைக்கு ஹாஸ்பிடல் போகணும்னு நான் அனு கிட்ட சொல்லியிருந்தேன். இத வந்துட்டா. அவ காலையிலே ரெடி ஆயிட்டா ஹாஸ்பிடல் போறதுக்கு. இவ்வளவு சீக்கிரம் ரெடி ஆவான்னு நான் நினைச்சே பார்க்கல. மனோ குளிக்க போறாராம். நீ கொஞ்சம் உதவி பண்ணு. ஐயோ, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேனே. மனு, நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. பரவாயில்ல, இத நான் பாத்துக்கிறேன். என்ன மனு? அப்புறம் நான் ஹாஸ்பிட்டல் வர்றதுக்காக ரெடி ஆகல. நான் ஆஃபீஸ்க்கு போய் தான் ஆகணும். நான் சீக்கிரமா போகணும். எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக தான் அப்பா இருக்காருல்ல. அப்பா, நீங்க அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்கப்பா. என்னம்மா இது? நீ இப்போ எல்லாத்தையும் விட்டு கொடுத்து தானே ஆகணும் மனோவுக்காக. வேண்டாம், அவளை கஷ்டப்படுத்த வேண்டாம். அவளை யாரும் வற்புறுத்தாதீங்க. அவளுக்கு அவசரமா இருந்தா அவ ஆபீஸ்க்கே போகட்டும். எங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நான் போய் தான் ஆகணும். நீ என்ன அனு சொல்ற? உனக்கு என்ன பிரச்சனை? இவரை விட பெருசா உனக்கு ஆபீஸ் மீட்டிங் எல்லாம்? என்னம்மா இதெல்லாம்? இதுக்காகலாம் அவகிட்ட சண்டை போட வேண்டாம். அவ ஆபீஸ்க்கு போகட்டும். யாரும் வர வேண்டாம், நானே கூட்டிட்டு போறேன். கொஞ்சமாச்சும் மனசாட்சி வேணும். நீ எல்லாம் என்ன பொண்ணோ தெரியல.
அது வந்து மாப்ள, நீங்க கவலைப்பட வேண்டாம். அவளுக்கு அன்பு இல்லாமல இல்ல, வேலை இருந்ததுனால தான். சரி, சீக்கிரம் ரெடியாங்க, நம்ம போலாம் ஹாஸ்பிட்டலுக்கு. வேண்டாம், எனக்கு பெருசா எந்த பிரச்சனையும் இல்ல. நான் சொன்னா அவ கேட்பான்னு நினைச்சேன். அவ என் கூட எங்கே இருக்கிறதுக்காக நான் அவகிட்ட போய் சொன்னேன். ஆனா அவ என் கூடவே இல்ல. இப்போ எனக்கு புரிஞ்சிடுச்சு, என் கூட இருக்கிறத விட அவளுக்கு சந்தோஷம் அணுவுக்கு ஆபீஸ்க்கு போறதுல தான் கிடைக்குது. அது எதனாலன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. அக்காவுக்கு என்னம்மா ஆச்சு? அக்கா எனக்கு முத்தம் கொடுக்காம எங்கேயுமே போனதில்ல. இன்னைக்கு அக்கா எனக்கு கண்டுக்கவே இல்லை. நீ வா அம்மு. ஹே மாப்ள, ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. கிரண் அவளோட புருஷன் அவளுக்கு தெரியாது. அதை நினைச்சு நீ பயப்பட வேண்டாம். ஆனா என் மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. அது ஒவ்வொரு நிமிஷமும் அதிகமாயிட்டே போகுது. எல்லாமே சரியாயிடுச்சுன்னு நேத்து நீங்க சொன்னீங்க. ஆனா இல்லைன்னு என் மனசு சொல்லுது. சுவாமிஜிக்கு இப்பதான் கால் பண்ணேன். டைமுக்கு அங்க இருப்போன்னு சொல்லியிருக்கேன். நீ வரேன்னு சொன்ன டைமை விட 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, நம்ம வேகமா போயிடலாம். சொன்ன டைமுக்கு அங்க போனா மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க முடியும். என்ன ஆச்சனோ? ஏன் ஒரு மாதிரி இருக்க? மனோவுக்கு லைட்டா வலி இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு அவரு சொன்னாரு. அப்பா கூட்டிட்டு போவாரு. இருந்தாலும் எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் நேற்று நைட்டு ஃபோன்ல சொன்ன எல்லாத்தையும் மறந்துட்டியானோ? எதுவும் மறக்கல. ட்ரீட்மெண்ட் பண்ணணும், என் ஞாபக சக்தி திரும்ப கிடைக்கணும். இப்ப அது மட்டும்தான் என் மனசுல இருக்கு. இருந்தாலும் அவரோட மனசை கஷ்டப்படுத்துறணும்னு கவலையா இருக்கு. வேற எதுவும் இல்ல. இங்க பார், இந்த ட்ரீட்மெண்ட்னால உனக்கு குணமாகணும். அதான் இப்ப என்னோட ஆசையே. மனோ பத்தின கவலை எனக்கு இப்ப எதுவுமே இல்ல. இந்த ட்ரீட்மெண்ட்டை நீ எப்படியாச்சும் முடிக்கணும். உன்னோட வீட்டு விஷயத்த நீ இங்கேயே மறந்துரு. ட்ரீட்மெண்ட்டை நீ எந்த ஒரு கவலையும் இல்லாம எடுத்துக்கணும். அதனால கொஞ்ச நாளைக்கு நீ இதையெல்லாம் பொறுத்துதான் ஆகணும். எப்பவும் போல வீட்டில் இருக்கவங்க கூட உன்னால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுதான். கூட இருக்கிறவங்களுக்கும், ஒருவேளை உன்னோட அம்மாவுக்கும் அம்மாவுக்கும் எல்லாருக்கும் இதெல்லாம் கஷ்டமா இருக்கலாம். அதை எதையும் நீ யோசிக்க வேண்டாம். சரி, நான் அதை மறந்துட்டேன். மறக்கணும். என் பொண்டாட்டி என் கூடவே இருக்காங்கிற சந்தோஷத்துல இருக்க. இது இப்படியே இருக்கணும். உனக்கு ஞாபகம் வந்து திரும்ப வீட்டுக்கு போற வரைக்கும் நீ என் கூட இருக்கிறத நான் சந்தோஷமா என்ஜாய் பண்ணுவேன். என்ன யோசிக்கிறீங்க? நேரம் ஆயிடுச்சுல. ஓ, நான் மறந்துட்டேன். போலாமா? அனு, ஃப்ரண்ட்ல ஏறு. வா.
அனு தானே அது? என்னாச்சு அனு? அனு என்ன இங்க? ஆ, இல்ல சுவாமிஜியை பார்க்க வந்தேன்க்கா. ஓ, இவருக்கு அடிக்கடி தலைவலி வரும். நிறைய இடத்துல காட்டிட்டோம், எந்த யூஸும் இல்ல. இங்க சாமிஜி கிட்ட காட்டலான்னு வந்தோம். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டோம். ம், உங்களோட ஹஸ்பண்டா? வீடு எங்க? ஐயோ இவர் என்னோட ஹஸ்பண்ட் இல்ல, ஃப்ரெண்டு. சுவாமிஜியோட வேலை பார்த்தவரு. ஓ சரி. உங்களுக்கு தெரியாதாங்க, அணுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டது நம்ம சேது அண்ணன் மகன் மனு இருக்காளங்க, அவன்தான். பாவம், கல்யாணத்தன்னைக்கே யாரும் 4 பேர் சேர்ந்து அவனை அடிச்சு போட்டுட்டாங்க. இப்போ அணு வீட்ல தான் இருக்காங்க, அப்படித்தானே? ம், ஆமா. உங்க அம்மாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் அவங்கள கேட்டேன்னு சொல்லு. ஆ, சொல்றேன். அனு, டைம் ஆயிடுச்சு, நம்ம போலாமா? ஆ, போலாம். சரிங்க, நாங்க வரோம். வரேன். ஆ, சரிங்க. இவங்க ஒருவேளை அம்மாவை பார்த்து நம்மள இங்க பார்த்தத சொல்லிட்டாங்கன்னா? உங்ககிட்டயே உங்க அம்மா பத்தி விசாரிக்கிறாங்க, அப்புறம் எப்படி உங்க அம்மா பாப்பாங்க சொல்லு? பயமா இருக்கு. ஆரம்பிச்சிட்டியா? உன் அம்மாவோட அதே குணம் தான் உனக்கும் இருக்கு, சந்தேகப்படுறது. என் அம்மாவோட சுபாவம் எப்படி உங்களுக்கு தெரியும்? அது அது அதுவும் அப்பா தான் என்கிட்ட சொன்னாரு. டைம் ஆகுது, சாமியை பார்த்துட்டு வா, நான் வெயிட் பண்றேன். போயிட்டு வா. இந்தாங்க. சினிமா விளம்பரத்தை பார்த்து சிரிக்கிறத விட ஏதாவது கல்யாண விளம்பரத்தை பாருங்க, அதுவாது நமக்கு பிரயோஜனமா இருக்கும். ஏய், திரும்ப ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் விரும்பல. அடடா, நான் உங்களுக்கு பொண்ணு பார்க்க சொல்லல, நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க சொன்னேன். அவ விரும்பின பையனை நம்ம விரட்டி விட்டுட்டோம். திரும்ப வேற யாரையாவது அவ விரும்புறதுக்குள்ள அவளுக்கு சீக்கிரமா வேற ஒரு நல்ல பையனா பார்த்து அவளுக்கு சீக்கிரமா கல்யாணத்தை முடிக்கணும். அப்படின்னா எனக்கு அதை பத்தி எந்த எண்ணமும் இல்லைன்னு நீ சொல்ல வரியா? அப்படி நான் சொல்லலைங்க, இருந்தாலும் நீங்க ஸ்லோ தான். நல்ல ஆடம்பரமா நம்ம பொண்ணோட கல்யாணத்தை நடத்தணும். தெரிஞ்சவங்க எல்லாரையும் கூப்பிடணும். என் பொண்ணை முழுசா தங்கத்தாலேயே அலங்கரிக்கணும். இது என்னோட பிடிவாதம். இந்த கல்யாணத்துக்கு நான் ஒரே ஒருத்தனை மட்டும் நிச்சயம் கூப்பிட மாட்டேன். அது நம்மளோட பையன் மனோவை. அப்படின்னா உன்னோட கோவம் இன்னும் போகல இல்ல? அவ்வளவு சீக்கிரம் அந்த கோவம் போகாதுங்க. அவன் நம்ம கிட்ட சொல்லாம கல்யாணம் பண்ணது தப்பு இல்லைங்க. கல்யாணம் ஆனவளை கட்டிக்கிட்டதை நினைச்சுதான். அவன் நம்மளை அசிங்கப்படுத்திட்டாங்க. அவனால வந்த அசிங்கத்தை போக்க நம்ம பொண்ணோட கல்யாணத்தை நம்ம கிராண்டா பண்ணணும். அது மட்டும்தான் இப்ப என் மனசுல இருக்கு. கேக்கும்போது சந்தோஷமா தான் இருக்கு. இருந்தாலும் பெத்த பையனை பத்தி இப்படி எல்லாம் பேசலாமா? அவன் எங்களுக்கு செஞ்ச துரோகத்துக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அது சரி, நீயும் உங்க அண்ணன் மாதிரி எங்கேயாவது ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்குவியா? அப்படி ஒரு காரியத்தை நீ செஞ்சேன்னு வை, உன் நகையெல்லாம் எடுத்து இல்லாத பொண்ணுக்கு கொடுத்துருவோம். ஞாபகத்துல வச்சுக்கோ. அவன் போனதுல இருந்து உன் அம்மாவோட பயம் ரொம்ப அதிகமாயிடுச்சு உன் விஷயத்துல. அதான் இப்படி எல்லாம் பேசுறேன். ஐயோ அப்பா, அண்ணி மாசமாயிட்டாங்கன்னா அம்மாவோட கோவம் எல்லாம் போயிடும். ஆமா, நீ எங்க போற? நான் அண்ணனை எல்லாம் பார்க்க போல, பயப்படாதீங்க. இனிமே போக மாட்டேன். அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போனது தெரிஞ்சதுக்கே 2 பேர் சேர்ந்து என்ன கொண்டுட்டீங்க. ஐயோ, இங்க பாருங்க, நான் என்னோட ஃப்ரெண்டை பார்க்க போறேன். போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன்.
இல்ல மனு இப்பெல்லாம் உங்ககிட்ட பேசுறானா? எப்படி இருக்கான் அவன்? எனக்கு ஃபோன் பண்ண மாட்டாரு. அவன் இப்ப எப்படி இருக்கான்னு தெரியல. அவனால நடக்க முடியுதோ இல்லையோ. உங்களுக்கு அண்ணாவை பார்க்க ஆசை இருக்கு. அம்மா திட்டுவாங்கன்னு நினைச்சு நீங்க போகாம இருக்கீங்க. அப்படி இல்ல. அம்மாவுக்கு முன்னாடி அண்ணனை பிடிக்காத மாதிரி நடிப்பீங்க, ஆனா மனசுல அழுவீங்க. அம்மாவுக்கு தெரியாம போய் பாருங்கப்பா, அண்ணனுக்கும் அது சந்தோஷமா இருக்கும். இல்ல அது வந்து என்ன வாங்க, உங்க பொண்ணு என்ன சொல்லிட்டு இருக்கா? இல்ல இவ சொல்றா நான் போய் மனுவை பார்க்கணுமா. அதுக்கு இந்த சேது இன்னொரு தடவை பிறந்து வரணும். இனி அவன் எங்களுக்கு தேவையில்லை இல்ல சீதா? ஆமா, நாங்க 2 பேரும் செத்தா கூட அவன் வர வேண்டாம். இப்படி ஒரு பையன் எங்களுக்கு கிடையவே கிடையாது இல்லையா சீதா? இங்க பாரு, அவன் மேல எங்களுக்கு எந்த பரிதாபமும் இல்ல. உனக்கும் அதெல்லாம் இருக்க வேண்டாம். திரும்ப நீ அவனுக்கு போன் பண்றேன் பார்க்க போறேன்னு கேள்விப்பட்டேன். இதோ கேட்டல, உன் கால் முட்டி 2ஐயும் உடைச்சு விட்டுருவேன். நான் போலப்பா, கடைசியில நீங்க தான் போவீங்க. பாப்போம். ஆமா, நாங்க போறோம். எனக்கு தெரியும் உங்களுக்கு அவனை பார்க்க ஆசையா இருக்கு. நீங்க கோவமா இருக்கிற மாதிரி என் முன்னாடி சும்மா நடிக்கிறீங்க. நீயும் நடிக்கிறதானே சீதா? அவன் போனதுல இருந்து ராத்திரி எல்லாம் தூங்காம அழுதுகிட்டு இருக்க, யாருக்கும் தெரியாம. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.